இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 4/11/2025 முதல் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 15,92,872 வாக்காளர்கள் உள்ளனர். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களின் வீடுகளுக்கும் வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்த படிவங்களை திரும்ப பெற்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். அதன்படி 6 சட்டமன்ற தொகுதிகளில் 4/11/2025 முதல் 13/11/2025 வரை 15,52,817 கணக்கீட்டு படிவங்கள் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களால் வழங்கப்பட்டுள்ளன. இது மொத்த வாக்காளர் கணக்கீட்டு பட்டியலில் 97.49% ஆகும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்யும் பணியில் துரிதமாக செயல்பட்டு வருவதாகவும், குறிப்பாக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் வசிக்கும் வாக்காளர்கள் பணி நிமித்தம் காரணமாக வெளியூர், வெளிநாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளதால் கணக்கீட்டு படிவங்கள் வழங்குவதில் சில சிரமங்கள் இருந்ததாகவும், தற்போது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வாயிலாக அவர்களை தொடர்பு கொண்டு படிவங்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், சுனாமி பேரிடர் காலங்களில் மற்றும் திருமணமாகி வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்த வாக்காளர்களை கண்டறிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் 2026 அவர்கள் பெயர் இடம்பெறுவதற்கு அந்தந்த கிராமங்களில் உள்ள அமைப்புகளின் மூலமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மலைவாழ் பகுதிகளில் வசிக்கும் வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி அழகுமீனா அவர்கள் தெரிவித்தார்கள். கன்னியாகுமரி மாவட்ட மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் புத்தளம் LMBC மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலங்காக்கும் ஸ்டாலின் முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமீனா தலைமையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 9 வட்டாரங்கள் உள்ளதாகவும், ஒரு வட்டாரத்திற்கு 3 முகாம் என்கின்ற வகையில், நாகர்கோவில் மாநகராட்சிக்கு 3 முகாம் என்ற வகையில் ஒட்டுமொத்தமாக 30 இடங்களில் முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும், இதுவரை நடத்தப்பட்ட 15 முகாம்களில் கன்னியாகுமரியில் மட்டும் 26,729 பேர் முழு உடல் பரிசோதனை செய்து பயனடைந்துள்ளதாகவும், விரிவான காப்பீடு திட்டத்திற்கான அட்டைகள் 10 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் இதுவரை 1,47,00,000 குடும்பங்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்று வருகிறார்கள் எனவும், புதிதாக திருமணம் ஆனவர்கள் குடும்ப உறுப்பினராக மாறும்போது அவர்களும் இத்திட்டத்தில் பயன்பெறுகின்றனர் எனவும், தமிழகம் முழுவதும் இதுவரை நடைபெற்ற 561 முகாம்களிலும் 30,721 மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டதாகவும், குமரி மாவட்டத்தில் 330 பேர் மாற்றுத்திறனாளிகள் அட்டைகளை பெற்றுள்ளதாகவும், 3.5 கோடி மதிப்பில் தரைதளத்துடன் கூடிய 3 தளங்களுடன் கூடிய கட்டிடம் கட்டும் பணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்று வருவதாகவும், ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 23.5 கோடி மதிப்பில் கட்டிடம் கட்ட நிதி ஒப்புதல் தந்து பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும், மேலும் மாவட்டம் முழுவதும் 15க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள், துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும், அனைத்து மருத்துவ கட்டமைப்பு பணிகளும் வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்தார்கள். அமைச்சர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் காசநோய் பாதித்த 5 பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும், 11 பயனாளிகளுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு சஞ்சீவி பெட்டகமும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் நல அட்டை 1 நபருக்கும், தையல் இயந்திரம் 1 பயனாளிக்கும், 21 பயனாளிகளுக்கு மடக்கு சக்கர நாற்காலிகளும், 3 மாற்றுத்திறன் பயனாளிகளுக்கு கைபேசிகளும் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமீனா அவர்கள் தலைமையில் மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விசைப்படகுகள் இரட்டை மடி தொழில் கரண்ட் வலை எனப்படும் மிகச்சிறிய அளவு கண்ணி கொண்ட வலை மற்றும் இரவு நேர மீன்பிடித்தல் ஆகிய முறைகளில் மீன்பிடி தொழில்களில் ஈடுபடுவதில்லை என்னும் இந்நிலையில் கேரள பதிவெண் கொண்ட விசைப்படகுகள் கன்னியாகுமரி மாவட்ட கடற்பகுதியில் மேல் குறிப்பிட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுவதால் கடல் மீன்வளம் பாதிக்கப்படுவதாகவும், குமரி மாவட்ட விசைப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், கன்னியாகுமரி கடற்பகுதியில் மீன்வளத்தினை பாதுகாத்திடவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ள மீனவர்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அழகுமீனா மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் கன்னியாகுமரி, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களால் பதில் விவரம் தெரிவிக்கப்பட்டது.